தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, எள்ளு சட்னி, பாம்பே சட்னி, பம்கின் சட்னின்னு இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சட்னி ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ என்னோட ஸ்டைலில் கடுகு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட வீடியோவை அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக, அதாவது 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகுக்கு 6 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். அதாவது 1 ஸ்பூன் கடுகுக்குன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 10 பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் 2 பெரிய தக்காளி நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி எடுத்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.